பீகாரில் வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபட்ட 36 லட்சம் பேரில் 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரில் நவம்பர் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை மேற்கொண்டது. கடந்த மாதம் 26ஆம் தேதி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி நிறைவு பெற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் 65 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். ஏறத்தாழ 22 லட்சம் பேர் உயிரிழந்ததாகவும் 7 லட்சம் பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்ததாகவும் 36 லட்சம் பேர் பீகாரிலிருந்து நிரந்தரமாக வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்ததாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இதில் பீகாரிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்தவர்களில் 6,50,000 பேர் தமிழ்நாட்டில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிலும் குறிப்பாக சென்னையில் மட்டும் பீகார் மாநிலத்தை சேர்ந்த 3.5 லட்சம் பேர் தங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தவிர தொழில் நகரங்களான கோவை, திருப்பூரில் கணிசமான எண்ணிக்கையில் பீகார் மாநிலத்தவர்கள் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளும் நிலையில் அவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளராக மாற மனு அளித்து அதை தேர்தல் ஆணையம் ஏற்றால் அவர்கள் இங்கேயே வாக்களிப்பார்கள் என தெரிகிறது. தமிழ்நாட்டு வாக்காளர்களாகும் பிற மாநிலத்தவர்கள் பாஜகவிற்கு வாக்களித்தால் அவர்களின் மாநிலம் போல் பாதுகாப்பற்ற வேலை இல்லாத நிலை இங்கு உருவாகும் என திமுக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். 6 லட்சம் பேர் பீகாரிலே வேலை கிடைக்காமல் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலையிலே இருக்கிறார்கள், இங்கே தங்கி இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு வடமாநில மக்களுக்கும் பாஜக ஆளுகிற மாநில மக்களுக்கும் ஒரு சரியான பாதுகாப்பை வழங்குகிறது என்று பொருள். அப்படி என்றால் பீகார் மாநிலத்திலே இவர்கள் மீண்டும் இங்கே திமுகவுக்கு வாக்களிக்காமல் பாஜகவுக்கோ யாருக்கோ வாக்களித்தால் பீகார் போல தமிழ்நாடும் மாறிவிடும் என்பதை அந்த மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.